சண்டே ஒன்று இன்னொரு ஸ்பெஷல் ஆச்சு இன்னைக்கு உமன்ஸ் டே தெரியுமா? ஹாப்பி உமன்ஸ் டே. குட். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டாக்ஸ். இப்போ நம்ம ஐயங்கார் குளம்ல இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் தாம்பரம் டு ஐயங்கார் குளம் அந்த ரூட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த டெம்பிள் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். There are a lot about this temple, but எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னன்னா the story behind the construction of this temple. இந்த மாதிரியான ஒரு டெம்பிள் வித் such a huge lake கட்டணும்னு தோணுனது ஒரு விஜயநகர கிங்டம்ல இருந்த ஒரு அமைச்சர் as well as Sanskrit scholar. அவர் பேர் லக்ஷ்மி குமார தட்டாச்சாரியர். விஜயநகர அமைச்சரான தட்டாச்சாரியர் ஒரு வாட்டி காஞ்சிபுரம்ல இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்துட்டு இருந்தாராம். அந்த பயணத்தின் போது நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு ஒரு கிராமத்துல தங்கினாங்களாம். நைட் அந்த அமைச்சரும் அவங்க கூட வந்தவங்களும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கொண்டு வந்த நிறைய வேல்யூபிள்ஸ் எல்லாம் திருடத்துக்கு நிறைய திருடர்கள் வந்தாங்களாம். அப்போ அங்க இருந்த குரங்கு கூட்டம் இந்த திருடர்கள்லாம் துரத்திட்டு அந்த வேல்யூபிள்ஸை பாதுகாப்பா வச்சிருந்துதான். குரங்கு கூட்டத்தோட இந்த உதவியை பார்த்து நெகிழ்ந்த தட்டாச்சாரியர் அனுமாருக்கு இங்க ஒரு கோயில் கட்டணும்னு முடிவு பண்றாரு. அவர் கோயில் மட்டும் இல்ல, கோவிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரியும் கட்டுறாரு. அதை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இந்த குளத்தை தான் தாத்தான் குளம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது மருவி ஐயங்கார் குளம்னு ஆயிடுச்சு. இந்த கோவில்ல இருக்கிற அனுமார் பேர் சஞ்சீவராயர். இந்த பேர் எதுக்கு வச்சாங்கன்றது தான் அந்த ராமாயண கதையோட இருக்கிற ஒரு கனெக்ட். இங்க இருக்கிற ஒரு லோக்கல் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் அந்த கதையை என்ன கனெக்ட்ன்றத சொன்னாரு. அதை கேட்போம் வாங்க. அந்த கோயில் உருவான இதை ராமாயணத்துல லட்சுமணனுக்கு ஒரு போரில் காயமடைஞ்சிட்டு இருப்பார். அப்போ ஒரு மருத்துவர் என்ன சொல்லுவார்னா, சஞ்சீவராயர் மலையிலேருந்து ஒரு மூலிகை தான் அதில் ஸ்பெஷலு, அதை எடுத்துன்னு வர சொல்லுவாங்க. அப்போ எந்த செடின்னு தெரியும் அனுமார் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவார். அப்போ மலையே பேர்த்து எடுத்துகிட்டு வருவார். அப்போது அந்த சைடுலேருந்து அந்த திசையிலேருந்து இந்த திசை வரும்போதும் ஒரு பீஸ் உருவான கோவில் தான் இந்த சஞ்சீவராயர் கோவில். இதுதான் தலைவரலாறு. சஞ்சீவராயர்ன்ற பேர் காரணத்தை இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் பிஃபோர் வி ஸ்டார்டட் ஃப்ரம் திஸ் பிளேஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. நவ் வி ஆர் ஹெடிங் டு காஞ்சிபுரம். இல்வேஷ் கூகுள் பண்ணி காஞ்சிபுரம் இட்லி எங்கே கிடைக்கும்னு பார்த்து வச்சுருக்காரு. இந்த வாட்டியாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். வி ஆர் இன் த நேரோ ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் இட்லியின் தேடலில் இந்த தேடலுக்கு நடுவில் வில்வேஷ் நான் அங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். அவரை தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக வில்வேஷும் பார்த்தாச்சு அண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலாக ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். வில்வேஷ் கண்டுபிடிச்சாரு. அந்த மெனுவில் காஞ்சிபுரம் இட்லி இருக்குன்னு போட்டிருக்கு. இந்த இடம் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியும் இல்லாமல் மெஸ் மாதிரியும் இல்லாமல் ரெண்டும் கலந்த கலவையாக இருக்குது. ஃபைனலி த மோஸ்ட் அவைட்டட் காஞ்சிபுரம் இட்லி. காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கும் லஞ்சமாக ஒரு பார்சல் வாங்கியாச்சு. ஸோ பிஃபோர் வி வைண்ட் அப் அண்ட் ரைட் பேக் டு சென்னை, ஸ்பெஷல் வேர்ட்ஸ் ஃப்ரம் வில்லு. ஓகே மிஸ்டர் வில்லு, இன்னைக்கு ஸ்பெஷல் டே. என்ன டே சொல்லுங்கள்? இன்னைக்கு இந்த ரைடு ரொம்ப ஸ்பெஷலாக இது ஒரு நாள் தான் ஆஃப். நாளைக்கு நாலு திரும்பி இப்படிக்கான ஸ்டார்ட் ஆகும். அது என்ன ஸ்பெஷல்னா ரைட் 5 இயர்ஸ் அண்ட் இந்த ரைடோட 45 ஸோ திஸ் ரைட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். அதனாலேயும் இந்த ரைட். ஓகே, தேங்க்யூ. We have come to the end of this video. இன்னொரு நியூ வீடியோ in another new place சந்திப்போம்.